வணக்கம் நண்பர்களே. இப்போ நேற்று மோடி வந்துட்டு போனார் இல்லையா? அந்த சோழபுரம் கங்கை கொண்ட மாமன்னன். அப்போ அதில் அண்ணாமலை கோரிக்கை வச்ச மாதிரி வானுயர சிலை ராஜேந்திரருக்கும் அங்கே வைக்கப்படுன்றதையும் சொல்லிட்டார் மேடையில். அண்ணாமலை கேட்டுக்கிட்ட கோரிக்கையை. அப்புறம் இந்த காவேரி குண்டாரெலாம் எடப்பாடி சம்மந்தமாக கொடுத்துருக்காப்படி. அந்த இதுக்கு முன்னாடி சொன்னதான். அதாவது இப்போ தெற்கில் ஒரேடியாக தண்ணி ஆறு அழிச்சிட்டு போகுது அங்கே கடலுக்கு, வெஸ்ட் பெங்காலுக்கு. இங்கே ஒரேடியாக வறட்சியாக இருக்குது. அங்கே மழை வந்தால் கர்நாடகா திறந்து வரும். அப்போது சமநிலை பண்ணணும். அப்போ அது ஆந்திரா வழியாக அந்த காவேரி கோதாவரி, அந்த கங்கை கோதாவரி அங்கேருந்து வரணும். அப்படி இந்த பக்கம் காவேரி சில இடத்துக்கு இப்படி புதுக்கோட்டை மாதிரி பக்கத்தில் சேரும் காவேரி குண்டார் சொல்லியிருக்கிற எடப்பாடி. இப்படி பேலன்ஸ்டாக பண்ணால் உங்களுக்கு சென்னை தஞ்சாவூர் பொருட்செலவு ஜாஸ்தியாகும். ஆனால் என்றைக்கு வறட்சி இருக்காது. அந்த விவசாயத்துக்கு நல்லா இருக்குன்றதான் இதையும் சொல்லியிருக்கு. இது செலவு ஜாஸ்தியாகும், பல லட்சம் கோடி. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அதில் கேட்டிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது இந்த திருச்சி சிவா காமராஜர் சொன்னதுக்கு இந்த அழுகின முட்டைன்னு சொல்லுவாங்க அமைச்சர் கீதா ஜீவன்றவர் பாஜகவை சொல்கிறாங்களே. ஆக்சுவலாக அந்த அவங்க சம்மந்தப்பட்ட தலைவர் தானே இனம். அப்போது அது நாங்கள் வலுவாக இருக்கோம், உடைக்க பார்க்குறாங்க அப்படி பாஜக சொல்கிறாரு. நீ யாரை சொல்லியிருக்கணும்? உண்மையாக திருச்சி சிவார் தான் பேசிட்டு உங்கள் கட்சிக்காரர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி இல்லையா? அது விட்டுட்டு நீ எங்கேயோ போயிரு. இப்போது அந்த மாதிரி தான் இப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ திருமாவளவன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அதிமுகவோட இல்லை பாஜகவோட தான் இது அப்படிங்க. இந்த பாஜகனால தானே வீடு வீடாக அப்போ போய் 2001 பாஜக கூட்டணி இருக்கும்போது எம்எல்ஏ ஆனா அப்படி திருமாவளவன். அப்போது அதிமுகவுக்கு தோழமைன்னு தொடர்றங்கிற திமுகன்னு ஒரே குழப்பறாரு இப்படி அப்படிமா திருமாவளவன். அப்போ அன்றைக்கி நீ எம்எல்ஏ ஆனும்போது தெரியல, பாஜகவோடு இருக்கும்போது. இதே தான் எடப்பாடி சொல்கிறாரு. பழனிசாமியோட முன்னாடி 99 5 வருஷம் முரசொலிமாருக்கெலாம் இலாக்காவில் மந்திரியாக வச்சு ஆஸ்பத்திரியில் செலவு பார்த்து பில்லை கொடுத்து அப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் பாஜகலேருந்து வெளில வந்தாங்க. அது முடி மேலே சம்பாதிச்சுட்டு தான் 5 வருஷமாக. அப்போ தெரியல. எங்கள் கூட இருக்கும்போது தெரியுதா? உங்கள் கூட இருக்கும்போது அது சங்கி இல்லையா? இப்படின்னு எடப்பாடி போட்டு கூட்டத்தில் கேட்குறாரு. இப்போ என்னென்னா ஏடிஎம்கே ஒன்றும் சொல்லாமல் இவங்க சொல்கிறதெல்லாம் பாஜக